இன்னைக்கு நான் பிரெட்டை வச்சு சூப்பரா ஒரு குழம்பு தான் செஞ்சிருக்கேன். யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களா? நான் செஞ்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு நான் 5 பிரெட் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுட்டேன். ஒரு பவுல்ல போட்டதும் இது கூட 6 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமா மல்லித்தலை போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி அழகா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனா கெட்டியா பிசைஞ்சிடாதீங்க. இது பவுல்ல கொஞ்சம் ஒட்டுனது மாதிரி தான் வந்துச்சு. ஆனாலும் தளர்வா இருக்கணும். ரொம்பவும் கெட்டியா பிசைஞ்சிட வேண்டாம். இப்ப ஒரு எண்ணெய் சட்டியில அந்த ஆயில் ஹீட் ஆனதும் இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுத்து நல்லா உருண்டையா உருட்டிட்டு ஒரு மசால் வடை மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா தட்டி ஆயில்ல போட்டுறலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஆயில்ல போட்டு ஒரே நிமிஷத்துல இது மிதந்து வந்துடும். நல்லா பொன்னிறமா நல்லா பிரட்டி போட்டு வேக வச்சு அதை ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிடலாம். நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கன்னா பாத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே எண்ணெய் சட்டியில போட்டு வேக வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில சின்ன குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 1 டீஸ்பூன் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு இதையும் வதக்கிட்டு ஒரு பெரிய பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டுட்டு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை போட்டு நைஸா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அதையும் இதுல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா இதுல 1/4 லிட்டர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடுங்க. இது கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்ச அந்த பிரெட்ல வடை மாதிரி செஞ்சோம் பாத்தீங்களா? அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா எடுத்து அந்த குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டீங்கன்னா போதும். மூடி போட்டு கொதிக்க வைங்க. அதுல உள்ள அந்த உப்பு அந்த மசாலா எல்லாம் அந்த வடையிலையும் சேரணும். பாருங்க, நல்லா இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் திக்கா வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஹைல வச்சே நீங்க நல்லா கொதிக்க விடலாம். இப்ப லாஸ்டா நாம இதுல கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளவுதான். இது ஃபினிஷ் ஆயிட்டு நல்லா கமன்னு வாசமா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்க. அவங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த வாசம் அந்த டேஸ்ட் எல்லாமே பிடிச்சு போச்சு. எப்படி எம்மியா இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால அவங்க பயந்தாங்க. நல்லா இருக்குதோ என்ன மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப என் பொண்ணுக்கு இன்னும் கையில போட்ட அந்த ட்ரிப்புக்கான நீடில் இன்னும் கலட்டல. அதனால அவங்க கைனால அள்ளி சாப்பிட முடியாது. நான் தான் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா செமையா இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஆரோக்கியமான உணவை மிஸ் பண்ணிட வேண்டாம். தேங்க்யூ.